தெனாலிராமன் கதைகள் 30. திருடனை ஏமாற்றிய தெனாலிராமன். ஒரு முறை தெனாலிராமன் வீட்டில் திருடர்கள் புகுந்து திருட திட்டமிட்டார்கள். தெனாலிராமன் வீட்டில் நிறைய பொற்காசுகள் இருப்பதாக அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஒரு இரவு 3 திருடர்கள் தெனாலிராமனின் வீட்டுச் சுவற்றில் ஓட்டை போட்டு உள்ளே நுழைய திட்டமிட்டனர். ஓட்டை போடுவதற்கு முன் வீட்டின் உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள். தெனாலிராமன் தன் மனைவியிடம் உரத்த குரலில் பேசுவது அவர்களுக்கு கேட்டது. அன்பே, நம் வீட்டுச் சுவற்றில் திருடர்கள் ஓட்டை போட்டு உள்ளே நுழையப் போகிறார்கள் என்று எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. நம்மிடம் உள்ள பொற்காசுகள் அனைத்தையும் அவர்கள் கைப்பற்றி கொள்ளாமல் இருக்க நான் ஒரு ஏற்பாடு செய்துள்ளேன். திருடர்கள் ஆவலுடன் இன்னும் கூர்மையாக கேட்டார்கள். தெனாலிராமன் தொடர்ந்தான். நம்மிடம் உள்ள அனைத்து பொற்காசுகளையும் ஒரு பையில் போட்டு கட்டி அதை நம் கிணற்றுக்குள் போட்டுவிட்டால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம் பொற்காசுகளை கண்டுபிடிக்க முடியாது. திருடர்கள் திரும்பி போன பிறகு நாம் கயிற்றை போட்டு பையை எடுத்து விடலாம். உடனே தெனாலிராமன் தன் மனைவியுடன் வந்து ஒரு பையை கிணற்றுக்குள் வீசி எறிந்தான். இதை பார்த்த திருடர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். திருடர்களில் ஒருவன், அடடா, அவர்கள் நம்மை முந்திக் கொண்டார்கள், இப்போது பொற்காசுகள் முழுவதும் கிணற்றுக்குள் இருக்கிறதே என்றான். மற்றொருவன், நாம் அதை இப்போதே எடுத்து விடலாம், அவர்கள் தூங்க போய்விட்டார்கள் என்றான். 3வது திருடன், அந்த பை தண்ணீரில் மூழ்கி இருக்கும், அதை நீரில் மூழ்கி தேட அதிக கஷ்டப்பட வேண்டும். முதலில் கிணற்றில் இருக்கும் தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றினால்தான் பையை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். வாருங்கள், நாம் மூவரும் சேர்ந்து தண்ணீரை வெளியேற்றுவோம் என்றான். உடனே 3 திருடர்களும் கிணற்றில் இருந்த கயிற்றையும் வாளியையும் எடுத்துக்கொண்டு கிணற்றிலிருந்து இரவு முழுவதும் தண்ணீர் இறைக்க தொடங்கினார்கள். அந்த தண்ணீர் தெனாலிராமனின் தோட்டத்தில் உள்ள வாடி கிடந்த செடிகளுக்கும் மரங்களுக்கும் சென்றது. விடியற்காலை வரை திருடர்கள் பாடுபட்டு கிணற்று தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றினார்கள். இப்போது பையை எடுத்து பார்த்தபோது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கிணற்றுக்குள் அவர்கள் வீசி எறிந்தது பொற்காசுகள் நிறைந்த பை அல்ல, மாறாக பழைய கற்கள் நிறைந்த பை. ஏமாற்றமடைந்த திருடர்கள் தெனாலிராமன் வெளியே வருவதை பார்த்தார்கள். தெனாலிராமன் கிண்டலாக சொன்னான், அடே திருடர்களே, நீங்கள் என் தோட்டத்தில் இருந்த அனைத்து வாடிய செடிகளுக்கும் இரவு முழுவதும் தண்ணீர் ஊற்றி அவற்றை வாழ வைத்து விட்டீர்கள். அது மட்டுமல்ல, என் தோட்ட வேலைகளை இலவசமாகவே செய்து முடித்து விட்டீர்கள். என்னுடைய அறிவே என் உண்மையான செல்வம், அதை திருட உங்களால் முடியாது. திருடர்கள் வேறு வழியின்றி தலை குனிந்து ஓடி போனார்கள். நீதி, நம் அறிவுதான் நம்முடைய உண்மையான செல்வம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.